கிருபையினாலே இந்த ஜெபத்தின் இறுதி நாட்களில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதிகாலை ஜெபத்துக்கு நீங்கள் அநேகர் வாருங்கள். வர முடியாதவங்க எங்கள் தம்பிமார்கள் வந்து லைவ் பண்ணுறார்கள். அதனால் நான் காலையில் சொன்னது போல் வீட்டில் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்போ இங்கே நடக்கிற பிரசன்னம் துதி உங்கள் வீட்டில் வெளிப்படும். நீங்கள் அதை பார்த்துட்ருக்காமல் அதை இது வச்சுட்டு நீங்களும் அந்நிய பாஷையில் ஆண்டவர் என்ன செய்யுங்க, நல்லா வாயை திறந்து நல்லா துதியுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே. வர முடியாதவர்களுக்காய் சொல்லுகிறேன். எனவே இவ்வளவு வசதிகள் கர்த்தர் நமக்கு இப்போ ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கொரோனா காலத்தில் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆமே. தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் ஒரு ஒண்டர்ஃபுல் டே அது காணப்பட்டது. எல்லாரும் நாம் ஒரு அதிகாலையில் எழும்பு நிறைய துதித்தோம். பல புதியவர்கள் இதில் இணைந்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ லைவ் வியூவரில் வர்ற அளவில் கர்த்தர் நம்மளை வளர செய்திருக்கிறார். எல்லா கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரித்தாவதாக. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நேற்றைய தினம் வரைக்கும் சாமுவேலின் ஊழியத்தை குறித்து கவனித்தோம். அதில் சாமுவேலின் தீர்க்க தரிசனங்கள் பல காரியங்களை கவனித்தோம். ஆமே. நான் அதை அப்படி நிறுத்திட்டு 4வது தலைப்புக்கு நேராக நான் கடந்து வருகிறேன். ஏன்னா நம்ம இறுதியில் வந்து விட்டோம். இது நமக்கு ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதல் பார்த்தோம் சாமுவேலின் குடும்பம். அதில் சாமுவேலின் தாய் ஆகிய அன்னாளை குறித்து கவனித்தோம். அது நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தோம். 2வது சாமுவேலின் இளமை பருவம். அதை பல கோணத்தில் தியானித்தோம். அதுதான் அவனுடைய பேஸ்மெண்ட், அவன் லைஃபுக்கு பேஸ்மெண்ட்டு. இவ்வளோ பெரிய லெவல் சாமுவேல் வருவதுக்கு பேஸ்மெண்ட் அவனுடைய இளமை பருவம். 3வது சாமுவேலின் ஊழியம். பல ஊழியங்களை எந்த காலகட்டத்தில் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் என்றும் அல்லது அவன் ஊழியத்தை தொடங்கும்போது தேசத்தின் சூழ்நிலை எப்படி இருந்தது என்று கவனித்தோம். அடுத்து பல ஊழியங்கள், பணிவிடை ஊழியம், நியாயாதிபதியின் ஊழியம், ஆசாரிய ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 4வது டாப்பிக்கு நம்ம கவனிப்போம். இதுவும் ஊழியம் சம்பந்தப்பட்டு. அதனால் நான் இதில் சாமியோட ஹோல் மினிஸ்ட்ரியும் கொஞ்சம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். சாமுவேலின் ஊழியத்தின் விசேஷங்கள். அவருடைய ஊழியத்துடைய ஸ்பெஷல் இன்றைக்கும் நாளைக்கும் நான் தியானிப்போம். ஆண்டவர் அனுமதித்தால் வியாழனும் தியானிக்கலாம். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு டாபிக் இருக்குது, சனிக்கிழமை ஒரு டாபிக். ஒரு அலையிலே சொல்லுங்கள். இனியும் இது போக இன்னும் 3 டாபிக் இருக்குது. அது ஆண்டவர் நடத்துகிறது போல் கவனிக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாமியோட ஊழியத்தின் விசேஷங்கள். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19 வாசிங்க. 19, 20 முந்தின வசனம். கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் சொன்னார்கள். போதும். ஹலோ. இது சாமுவேலுடைய ஊழியத்தின் இறுதி கட்டத்திலே நடந்த ஒரு 2 காரியங்களை சொல்லுகிறேன். சாமுவேலின் ஊழியத்தின் இறுதி கட்டத்திலே நடந்தது. ஒரு கட்டத்தில் நம்ம இனி 2 டாபிக் எடுக்கலாம், நமக்கு டைம் இல்லை. ஒன்று சாமுவேலும் சவுலும், அப்போ 2 பேருக்குள்ள உள்ள சில அனுபவங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கு சாமுவேலும் தாவீதும். இவங்க 2 பேருக்குள்ள அதை டச் பண்ணால் நமக்கு சாமுவேலும் தாவீதும் சவுலும் அதை டச் பண்ண ஒரு 3 நாட்கள் வேணும். ஒரு வாரம் கூட இருக்கும்னா
இந்த 2 டாப்பிக்கும் தியானிக்கலாம், சாமுவேலும் தாவீதும். தாவீது இப்போ ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. சவுலுக்கு மேலே ஒரு பொல்லாத ஆவி வெளிப்பட்டு அப்படி ட்ராக் மாதிரி ஒழித்து இருக்கிறான். இப்போது ஒரு கட்டத்தில் தாவீது சாமுவேலிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்து அங்கே அவனோடு இருக்கிறான். திடீரென்று சொல்லி சவுலுக்கு காதில் கேட்கிறது. இப்போ சவுல் சாமுவேலை எதிரியாக பார்க்க ஆரம்பித்துட்டான். அதனால தான் தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இதை சாமுவேல் அறிந்தால் என்னை கொண்டு போடுவானே அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்ன, நீ ஆசாரியனாய் போ, ஒரு காளையும் கையில் பிடிச்சிட்டு கொண்டு போ. அப்போ நான் கேட்டால் சொல்லு, நான் பலி செலுத்த என்ன செய்தேன் வந்தேன் என்று. அங்கே நீ போகும்போது உனக்கு நான் அறிவிப்பேன் என்று. இது தாவீதுடைய சவுலுடைய ஒரு இறுதி காலகட்டம். அப்போது தாவீது சாமுவேலிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்து விட்டான், அவங்ககிட்ட போய் இருக்கிறான். அப்போ சவுலுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படி இப்படி ஆக்கும். தாவீது சாமுவேலிடத்தில் போய் அடைக்கலம் புகுந்து அங்கே தான் இருக்கிறான். தாவீது ராமாவுக்கு அடுத்த நயோதியிலே இருக்கிறார். உடனே சவுல் என்ன செய்கிறான்னால் தாவீதை கொண்டு வருவதற்கு சேவகரை அங்கே என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அங்கே போகும்போது ஒரு விசேஷம், அவனோட ஊழியத்தோட ஒரு விசேஷத்தை ஃபஸ்ட்டு சொல்லுகிறேன். சாமுவேலோட ஊழியத்தோட முதல் விசேஷம், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய டாப் மினிஸ்ட்ரி தீர்க்கதரிசன ஊழியம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே கவனிங்க, இப்போது அவரோட ஊழியத்தின் இறுதி காலகட்டத்தில் நடந்த சில இன்சிடெண்ட்டாக நான் இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறேன். சேவகரை அனுப்புகிறான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக சாமுவேல் நிற்கிறதையும் கண்டார்கள். இப்போ கவனிங்க, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பினான். இந்த கிருபையை கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுத்தார். இது தன்னுடைய முற்பிதாக்களிடத்தில் இல்லாத ஒரு ஊழியம். முற்பிதாக்களிடத்திலிருந்த நியாயாதிபதியின் ஊழியம், ஆசாரிய ஊழியம். ஆனால் அவர்களிடத்தில் இல்லாத ஒரு ஊழியம்தான் சாமுவேல் மூலம் வெளிப்பட்டது. ஆனால் அவனுடைய கடைசி காலகட்டத்தில் எப்படி என்றால், சாமுவேல் மட்டும் தீர்க்கதரிசியாக இல்லாமல் அவனை போன்ற ஒரு பெரும் கூட்டம் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சாமுவேலை கொண்டு எழுப்ப ஆரம்பித்து விட்டார். இந்த வேட கவனிங்க, 20வது வசனம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டம். இப்போ முதல்ல ஒரு தீர்க்கதரிசி தான் இருந்தார். யார்? சாமுவேல். இப்போது அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி விட்டார்கள், தீர்க்கதரிசிகளின் கூட்டம். இந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்கு தலைவன் யார்? ஆமென், ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது சாமுவேலோட ஊழியத்தினோட ஒரு பெரிய விசேஷம். 2 விதமான ஜனங்களை சாமுவேல் எழுப்பினார். பலவிதமான ஜனங்கள், 2 விதமான, அதில் டாப் 2. ஒன்று, சாமுவேல் தன்னோட ஊழியத்தின் மூலம் அவனை போன்ற அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சாமுவேலை கொண்டு எழுப்ப வைத்தார். இப்போ ஒரு தீர்க்கதரிசி, இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னா, அதாவது நான் இதை சொல்கிறேன், நீங்கள் இது எப்படி புரிஞ்சு. சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சிலர் தீர்க்க தரிசனம் அந்த ஆஃபீஸை கையாளுவாங்க. தீர்க்க தரிசன ஆஃபீஸ் கையாளும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு லெவல். வேதத்தில் சில மனிதர்கள் அதை கையாண்டார்கள். அதில் ஃபஸ்ட்டு கையாண்டது இந்த சாமுவேல். அவன் ஒரு ப்ராஃபட். அப்படி ப்ராஃபட் அப்படின்றத காட்டிலும் ஒரு ப்ராஃபட், ஒரு ஆஃபீஸ், ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம், ஆஃபீஸை சுமக்கிற ஒரு மனுஷன். அதனால் அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்கிறதுனால இப்போ என்ன செய்கிறான்னா, அவன் ஊழியம், அவன் கூட சிலர் இணையும் போது அவனே போன்ற அநேக தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இம்பார்ட்டேஷன் அவனிடத்திலிருந்து வெளிப்படும். அது இந்த தீர்க்கதரிசன ஆஃபீஸை சுமந்தது 2வது இன்னொரு ஆளு எலியா. அவனும் அப்படி தான் ஒரு தீர்க்கதரிசிகளோட புத்திரன். அன்றைக்கு
பல தீர்க்கதரிசிகள் எலியாவின் நாட்களில் எலியா என்பது ஒரு 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 ஆஃபீஸ், தீர்க்க தரிசன ஆஃபீஸ். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவங்க கூட யார் கூட வேலை செஞ்சாலும், அதாவது பணிவிட வேலை செஞ்சால் கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவர்களும் தீர்க்கதரிசிகளாய் மாறிவிடுவார்கள். ஆனால் எலிசாவிடத்தில் அது வெளிப்படலை. அது எனக்கு ஒரு எலிசா கூட கேயாசி என்கிற ஒரு வேலைக்காரன் இருந்தான். ஆனால் இவனோட பவர்ஃபுல் பார்த்தா. பட் எலிசாவின் நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒரு பெரிய அந்த ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க அவனால் எழுப்ப முடியும். பட்டு எலியாவுக்கு கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவன் அன்னைக்கு ஒரு வகுப்பே நடத்தின, தீர்க்கதரிசிகளுடைய கிளாஸே நடத்தி அதை இது பண்ண. நான் இன்றைய நாட்களில் பார்க்கிறது பல தேவ மனிதர்கள். அதில் நான் இப்போ பேர் சொன்னாலும் தப்பு இல்லை நினைக்கிறேன். இந்த எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் என்கிற அந்த தேவ மனிதர், அவர் ஒரு ப்ராஃபட்டாக இருக்கிறார், தீர்க்கதரிசி. அவர் ஒரு ஆஃபீஸை சுமக்கிறத நான் பார்க்க. அவர் மூலம் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். இன்னும் அவர் மூலம் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்க ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார். ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு எனக்கு காரில் அவர் ஏறினார். அவர் அவசரமாக போகணும். அவருக்கு அசிஸ்டண்டாக அப்போ இது வந்தார். எனக்கு காரில் ஒரு 20 மினிட்ஸ் அவர் உட்காந்து நான் அவரை கொண்டு இறக்கி விட்டேன். இறக்கி விட்டதுக்கப்புறம் அந்த ஒன்றும் சும்மா பேசணும், காரில் ஏறினார், இறக்கி விட்டோம். ஆனால் அதிலிருந்து நான் மயக்க பிடிக்கும்போது என்னிடத்துலேருந்து தீர்க்க தரிசன ஊழியம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது அப்படின்னா. இது எல்லாருக்கும் புரியாது. பட் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். இது ஒரு சாமுவேல் என்பவர் ஒரு தீர்க்கதரிசி மட்டும் ஒரு ஆஃபீஸ். அதாவது அவர் கூட யார் இருந்தாலும் அவர்கள் தீர்க்கதரிசிகளாக மாறுவார்கள். அதான் அந்த ஆஃபீஸ். இப்போ பாருங்கள், சேவகர் அனுப்புகிறான். யார்? சவுல். நீங்கள் போய் தாவீதை பிடிச்சிட்டு என்ன செய்யுங்க, வாருங்கன்னு. இப்போ இந்த ஆஃபீஸுக்குள்ளே, இந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துக்குள்ளே அந்த சேவகர்கள் என்றான போது என்ன நடக்கிறது நீங்கள் சொல்லுங்கள்? அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு பரிசுத்தவான்களா? இல்லை, அவருடைய சேவகர்கள். பட்டு அந்த ஆஃபீஸ், அந்த ஸ்பிரிட்டு இதாகுது. இது சாமுவேல்ட ஒரு ஸ்பெஷல். அவர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு கீழே நான் நினைக்கிறேன் இந்த தீர்க்கதரிசனம் சொன்னாங்கல்ல, இவங்க எல்லாம் எப்படின்னா, அவங்க கீழே அவனுக்கு ஒரு பணிவிடையாக, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு அசிஸ்டண்டாக ஒரு பணிவிடையாக செஞ்சவங்க இருந்தவங்க. இவங்க எல்லாம் ஒரு கட்டத்தை எப்படி மாறிவிட்டார்கள் என்றால் ஒரு தீர்க்கதரிசிகளாக மாறிவிட்டார்கள். ரெண்டாவதும் இவங்களும் போனால் இவனும் தீர்க்கதரிசி சொல்கிறான். அடுத்து கடைசியில் அவர்கள் தீர்க்கதரிசிகள் கிடையாது, அந்த சேவகர்கள் திரும்ப வீட்டுக்கு போனவுடனே அவங்க திரும்ப பழைய மனுஷன்தான். பட் இந்த ஆஃபீஸுக்குள்ளே என்றானவுடனே அவங்களும் ப்ராஃபட். அதுக்கடுத்து திரும்ப ஆட்கள் அனுப்புகிறான் சவுல். அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. கடைசியில் சவுல் வர்றாரு, அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். அடுத்து என்ன? ஏன்னா எவனை அனுப்புனாலும் எல்லாரும் யாராக மாறி வர்றான்? தீர்க்கதரிசியாக மாறி வர்றான். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடனே 24வது வசனம், தானும் ஸ்தோத்திரம். இப்போ சவுல் வருகிறான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். 22வது வசனம், அப்பொழுது அவனும் ராமாவுக்கு, யார்? சவுலும் ராமாவுக்கு போய் சேக்கூல் இருக்கிற பெரிய கிணற்றண்டையில் வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நயோதியில இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவன் ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த அந்த ஊருக்குள்ளே போனாலே ராமாவுக்கு அடுத்த நயோதில் சேரு மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தது. ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்பார்கள். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் எழும்புவார்களாக. நான் இதில் ஒரு இந்த விசேஷம் அப்போ இதில் சரி, இனி நம்ம லைஃபுக்கு வர்றேன். நாம் ஒரு ஸ்பெஷல், நாம் ஒரு ஜெபிக்கிறவளாக இருக்கிறோம் என்றால், நாம் ஆராதிக்கிறவளாக இருக்கிறோம் என்றால், நாம் வேதத்தை நமக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறான்னா நம்ம விசேஷம்
அது நம்மோடு முடிந்து போய்விடக்கூடாது. நம்மை போன்ற அநேகரை கர்த்தர் எழும்ப வைக்க வேண்டும். சத்தமாக ஒரு அழியிலே சொல்லுங்கள். அதான் அவனோட விசேஷம். அந்த கடைசி காலத்தை தான் நான் மென்ஷன் பண்ணிட்டு வர்றேன். லாஸ்ட் டேயில் உள்ள மினிஸ்ட்ரி. நான் இன்றைக்கி காலையில் இதை உட்காந்து வாசித்த போது என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. இன்றைக்கி சிலரோட ஊழியம் அவர்களோடு முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த தீர்க்கதரிசிகள் அதுக்கப்புறம் இதை காப்பாற்றி கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இவனுடைய அந்த ஆஃபீஸ், இந்த மனுஷன், இந்த சாமுவேலுடைய யாரெல்லாம் இணைந்திருந்தாங்களோ அவர்களும் தீர்க்கதரிசிகளாக மாறினாங்க. இன்னும் விசேஷம் என்னென்னா, அந்த இடத்துக்குள்ள, அந்த ஏரியாக்குள்ள எவன் என்றானாலும் அவன் தீர்க்கதரிசியாக மாறினாங்க. உண்மைதானா? ஹலோ, இவங்களை பிடிக்க வந்த சவுலும் கடைசியில் எப்படி மாறிட்டான்? தீர்க்கதரிசி. சேவகர் அனுப்புனா அவனோடும் ப்ராஃபட். கடைசியில் ஒருத்தனை எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு என்ன சொன்னானுங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஸோ இப்போ ஒருத்தனும் சரியில்லைன்னு சொல்லி கடைசி இவனே களத்தில் இறங்கினா இவனும் யாராக மாறிட்டான். அப்பா, அந்த ஆஃபீஸை பார்த்தீங்களா? அந்த சாமுவேல் சுமந்த தேவ மகிமை. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சாமுவேல்களை கர்த்தர் எழுப்புவாராக. நம்ம சர்ச் அப்படி மாறணும். ஸ்தோத்திரம். இந்த நான் தான் சொல்லுவேன், இதுக்குள்ளே இந்த ப்ரேயர் நாட்கள் இதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு போனாலே, வந்து தூங்கிட்டு போனாலே வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நம்ம பல அதிகாலை, பகலில், மாலையில், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுக்கு பல ஜபங்கள், இப்படி ப்ரெசன்ஸ் யார் உட்கார்ந்துருக்கும்போது இதுக்குள்ளே வந்து ஆமேன். ஸோ வியாதியஸ்தர்கள் இதற்குள்ளே வந்தால் சுகத்தை பெறுவார்களாக. ஐயோ, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஒரு ஆசை என்னென்னா, நீங்கள் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். நம்ம 108 ஆம்புலன்ஸு இதில் கிராஸ் ஆகி போகுது, சைரன் வச்சு கரன்னு வச்சுட்டு இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போதே மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு 108 ஆம்புலன்ஸில் போய் கொண்டிருக்கிற வியாதியஸ்தர்கள் இந்த ஆம்புலன்ஸை போய் இதை கிராஸ் பண்ணும்போதே சுகமடைந்து எழும்பி உட்காருவார்களாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென். நடக்கணும், நடக்க வைப்பார். திருநெல்வேலியில் பல இன்சிடெண்ட் நடந்துச்சு. பரவாயில்ல, லைவ் போட்டு சொல்லலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட ஒரு 21 days ஃபாஸ்டிங் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அந்த அங்கே வெளிப்படாத பல மினிஸ்ட்ரி இங்கே நடக்குது. பட் சில மினிஸ்ட்ரி அந்த ஃபாஸ்டிங் ஒரு சண்டே, இந்த பரலோகத்தை குறித்து ஒரு முறை நான் பேசினப்போ, ஒரு சண்டே முடிஞ்சது 3:30 மணி இருக்கும். 3:45 தான் முடிஞ்சிச்சு. 1 மணிக்கு முடிகிற 2 சர்வீஸ், 2 சர்ச்சு நடக்கும். ஒரு சர்ச்சில் 11 மணிக்கு தான் தொடங்கும், 11 to 1. அன்றைக்கி அந்த 21 days லாஸ்ட் என் கூட 2-3 பேர் 2-3 பிலியர்ஸு சிஸ்டர் 21 days ஃபுல் டைம் இருந்தாங்க. அப்போ நாங்கள் எடுத்த டாபிக் பரலோகம் எப்படி இருக்குது, அந்த கடைசி அந்த சீயோன் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே கால்கள் திருந்தாரான 1 மணி போய் 1:45 ஆச்சு. அதுக்கப்புறம் ஆராதனை வெளிப்படுது, முடிக்க முடியாது. மணி 2 ஆகுது, 2:30 ஆகுது, 3 ஆகுது. வில்லேஜ் மக்கள் நான் ஃபாஸ்டிங்கை முடிக்கணும், 21 days அன்னைக்கு முடிக்கணும். என்ன செய்யணும், அப்படியே ஃபாஸ்டிங்கோட வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து என்ன செய்யணும், சாப்பிடணும். அதான் பிளான். பட்டு 3:30 ஆனாலும் 3:45 ஆனாலும் மீட்டிங் அங்கே என்ன செய்ய முடியல. ஒரு ஹெவன் அப்படி இறங்குனதாக ஃபீல் பண்ண முடியும். அந்த நாட்களில் அந்த கடைசி வீட்டில் ஒரு ஆள், ஸ்தோத்திரம், ஒரு ஆளுக்கு ஒரு ஹிந்து மனிதர், அவர் பூசாரியார், அந்த இதெல்லாம் செய்கிற ஒரு மனிதர். அவருக்கு ஏகப்பட்ட புண்ணு, அந்த குஷ்டம் இல்லை, ஏகப்பட்ட புண்ணு. இவர் இங்கே ஒர்ஷிப் வெளிப்படுது, ஒரு ஈவினிங் ஒர்ஷிப் வெளிப்படுது. அவர் மந்திராது அவருக்குள்ள பிசாசு எழுக ஆரம்பிச்சாச்சு. அது என்ன சொல்லுதுன்னா, அங்கே ஒரு சர்ச்சில் கூட்டம் நடந்துட்டுருக்கு. ஹிந்து மனுஷன், அவரோட பூசாரியார், அவருக்குள்ளே பிசாசு எழுன்னு சொல்லுது. அங்கே ஒரு சர்ச்சில் கூட்டம் நடந்துட்டுருக்கு. உனக்கு சுகம் ஆகணும்னா அவர்கிட்ட போ, அங்கே போனால் உனக்கு சுகம் ஆகணும். அலையில் ஹிந்து மனுஷன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி அவர் வராரு.
நான் மற்ற இது அந்த அவரை பார்க்கும்போது அவருடைய தோற்றத்தில் அவர் ஹிந்து மனிதன் தெரியுது. எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை. நான் பேச்சுலர் ஆனதுனால ரொம்ப அப்படி ஊருக்குள்ளெல்லாம் ரொம்ப அப்படி போக மாட்டேன். விசுவாசிகள் வீட்டுக்கு எப்போது 3 மாதத்து ஒருக்கா 4 மாதத்து ஒருக்கா அப்படி போகிறது தான். ஸ்தோத்திரம் வர்றாரு. ஆனால் வந்து இப்படி அவர் சொல்கிறாரு, நான் இப்படி பூசாரி ஆக்கும் இப்படி எனக்குள்ள இப்படி சொல்லிச்சு, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஜோம் பண்ணி விடுங்கன்னு ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ப்ரைஸ். நான் உள்ளே கூட்டி வச்சு அவரை உட்கார வச்சு தண்ணி அப்போ இப்போ ஃபேமிலினால டீ எல்லாம் கொடுக்க சொல்ல, அங்கே பாட்டியே பெரும்பாடு. ஸ்தோத்திரம். அதனால் தண்ணியை ஜோம் பண்ணி கொடுத்து சில இடங்களை தடவி விட்டு போனால் அந்த வாரத்திலே அந்த மனிதனுக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் இன்றும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கு. ஆமேன். இது வந்து அந்த ஒரு இதுக்குள்ளே வரணும், அந்த ஆஃபீஸ் மாதிரி வரணும். இந்த சர்ச்சு எப்படி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அன்றைக்கு அந்த சாமுவேல் அந்த ஒரு பிரசன்ஸை சுமந்தார். அந்த ஒரு ஆஃபீஸ் சுமந்து எவன் உள்ளே வந்தாலும் யார் என்ன தான் சொல்ல ஆரம்பிப்பான். ஆமாம், கொலகாரம் வந்தாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். சோத்திரம். எவ்வளோ கொடூர பாவி வந்தாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். இவங்களை பிடிக்க வந்தவனும் இவன் ராஜா தான், ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே என்று ஆனால் போதும் அவன் லைஃப் சேஞ்ச் ஆயிரு. புரிகிறவங்க சத்தமாக ஆமென். இதுக்கு காரணம் இந்த சாமுவேல். இவன் சுமந்த அபிஷேகம், இவன் சுமந்த மகிமை. அப்படி அவன் கூட ஒரு தீர்க்கதரிசிகள கூட்டத்தை எழுப்பி அந்த ஏரியாவே அந்த ப்ராப்பர் தீர்க்க தரிசன அபிஷேகம் ஆவியானவர் அந்த ஏரியாவே கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டார். சாமுவேலுக்கு முன்பாக வந்தபோது நடந்ததல்ல, அந்த நயோதி என்கிற அந்த ஊருக்குள்ளே வந்தபோதே எப்படி என்ன ஆரம்பித்தாச்சு. அந்த ஏரியாக்குள்ளே கால் வச்சாலே போதும் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான். பேசுங்க. என்ன ப்ரெசன்ஸ் இல்லை. விசுவாசிக்கிறவங்க சத்தமாக, விசுவாசிக்கிறவங்க விரும்புகிறவங்க சத்தமாக ஆமே. நம்ம சபையை கர்த்தர் இப்படி மாற்றுவாராக. ஐயோ வேற மாதிரி வந்திருக்கணுமே. ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. வண்டர்ஃபுல். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. நான் இனி ஒன்று பார்த்தது, ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்களோட கேம்ப் சைட். நிறைய பேர் அங்கே கேம்ப் நடத்துறதுக்கு இது நிறைய பேர் விரும்புகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னென்னா, அங்கே அந்த ஜபத்தோட்டம் அந்த கேம்ப் சைட்டுக்குள்ளே அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது. ஒரு பலர் நான் போயிட்டு வந்த பலர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது, அந்த ஏரியாவுக்குள்ளே போனாலும் ஒரு ப்ரெசன்ஸ் அப்படி ஃபீல் பண்ண முடியும். ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது, ஒரு ஆர்ச்சி வச்சுருக்காங்க, உள்ளே போனால் போதும் ஒரு ப்ரெசன்ஸ். அதனால் அங்கே உள்ள அந்த யூத்து கேம்பு ஸ்பெஷலாக வைப்பாங்க. இவர் அங்கே ஜோசப் எஸ்ட்ரோ பாஸ்ட் வந்தப்போ சொன்னார், உங்கள் யூத்து பரவாயில்லை அப்படின்னு. அங்கே அவிய 5 days கேம்ப் நடத்துவாங்க. கேம்ப் நடத்தும்போது யூத்து கேம்ப் நடத்துவாங்க. ஒரு 1000 வாலிபால் வருவாங்க. முதல் 2 நாளெல்லாம் அவங்களை அடக்கவே முடியாது. அங்கே போவானுங்க, இங்கே கஞ்சாவுக்கு அடிப்பட்டவனுங்க வருவானுங்க, அடக்க முடியாது. அப்படிப்பட்டவனுங்க தான் வருவானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாள் 2 நாளெல்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது பெரும்பாடாக இருக்கும். சோத்திரம். 3ஆவது நாள் இல்லைன்றெல்லாம் கர்த்தத்தோட ஆரம்பிச்சிருவார். சோத்திரம். 4ஆவது நாளெல்லாம் ஆவியான ஊற்ற ஆரம்பிச்சிருவார். 5ஆவது நாள் வீட்டுக்கு போங்கடான்னாலும் போக மாட்டானுங்க, இங்கேயே இருக்குன்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி ஆண்டவர் வாலிபருடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார். நான் கண்ணால் பார்த்தேன் அதை. அதுக்கு ஒரு முறை நான் கண்ணால் பார்த்தேன் அதை. கண்ணாலன்னா டிவியில் பார்க்குறேன். ஒரு 5ஆவது நாள் ஒர்ஷிப் நடக்குது. ஸ்தோத்திரம். ஃபாதர் லாஸ்ட் ஒரு ஒர்ஷிப் நடத்துகிறாரு.
ஒரே டான்ஸ், குதூகலம் கொண்டாட்டம் அப்படி பாடி பிள்ளைங்க பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஃபாதர் ஒரு வேர்டு விடுறாரு, டைமை பார்க்க, ஓ உங்களுக்கு டைம் ஆச்சு இல்லை, நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போகணும் இல்லை அப்படின்னு ஃபாதர் ஒரு வேடை விட்டுட்டார். அவ்வளோதான். கீழண்டு பிள்ளை அங்கண்டு ஒரே சத்தம், நாங்கள் வீட்டுக்கு போகலை, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். ஒரு ஆமை, நான் இதை பார்க்கும்போது ஒரு அதிகாலை ஒரு 3 மணி இருக்குது, என் கண் அப்படியே நிறைஞ்சிட்டு ஆண்டவரே என்னைக்கப்பா இது நடக்கும். இது எங்கள் கேம்பில் கத்த செஞ்சார், போன ஜனவரி கேம்பில். அந்த இனத்தோடு தான் இவங்களை கொண்டு வந்தேன், ஜோசப் எஸ்டோ டீமை கொண்டு வந்தது. நிறைய யூத்து 3ஆவது நாள் அந்த அபிஷேக கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது நிறைய பயமாரி என்னை கையை பிடிச்சி சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு டே சொன்னும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு வீட்டுக்கு போக்கே மனசு இல்லை, 2 நாள் கூட கேம்பை நடத்துனீங்கன்னா நாங்கள் இங்கேயே இருந்துருவோம். நான் சொன்னேன் எல்லோரும் ஒவ்வொரு லட்சம் கொண்டு வாருங்க, நடத்திடுவோம் அப்படின்னு. ப்ரைஸ் எல்லாம் கர்த்தர் செஞ்சேன். ஏன்னா அந்த மேகம் ப்ரெசன்ஸ் அப்படி. அதே போல் அந்த எஸ்ஐகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கேம்ப் சைட்டு ஸ்தோத்திரம், அங்கே ஒரு ப்ரெசன்ஸ். அங்கே வட இந்தியக்காரங்க போவாங்க, ஏகப்பட்ட நார்த் இந்தியன்ஸ். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அந்த ஆசையில் அந்த டிசைபிள்ஸ்க்கு மே மாதம் அவங்ககிட்ட கேட்டோம், எப்படி அதாவது சில யூத்துகளாக அங்கே கொண்டு அந்த ப்ரெசன்ஸ் அந்த ஆஃபீஸில் கொண்டு உட்கார வைக்கணும். என்னோடய ஒரு பெரிய ஆதங்கம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீக்கு கேட்டான், மே மாதம் ஏன்னா லீவு நாள் 4 வீக்கு கேட்டாங்க. கொஞ்சம் 4 வாரம் 4 ஸ்தாபனத்தில் உள்ளவங்க கேம்ப் நடத்துகிறாங்க, உள்ள வாய்ப்பே இல்லைன்ட்டார். அதனால் இப்போ ஆகஸ்ட்டில் இன்றைக்கி கொரியர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆகஸ்ட்டில் எப்படியாவது கொஞ்சம் யூத்துகளை அந்த ஆஃபீஸுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சு ஒரு 2 டேஸாவது ஒரு கேம்ப் நடத்தி பிள்ளைகளுடைய லைஃப்பை ஆண்டவர் நிச்சயமாக தொடுவாராக. அது இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய ஒரு ப்ரெசன்ஸ். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ பைபிளில் இருக்குது. அன்றைக்கி சாமுவேல் இந்த ஆஃபீஸை இது ஓப்பன் பண்ணனால யார் உள்ளே வந்தாலும் சாமுவேல் கை கொண்டு வைக்காண்டாம், சாமுவேலை பார்க்க வேண்டாம், அந்த ஏரியாவுக்குள்ளே கால் வச்சாலே என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவான், பேசுங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேறு மாதிரி கைத்தட்டணும். ஐயோ இதெல்லாம் வேறு யாரும் பேசுனா நான் எல்லாம் வேறு மாதிரி இதாகிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இடம் மாறிட்டுன்னா நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி வெளிநாட்டிலண்டு கூட இந்த சர்ச்சுக்கு கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, கொண்டு வருவார், வர வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அவன் சிலவங்க பல லாங்குவேஜ், நார்த் இந்தியாவில் பல லாங்குவேஜ், அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் எதுக்கு வேண்டி வருவாங்கன்னா இங்கே உட்காந்துட்டு போகிறதுக்குன்னு வருவாங்க. இங்கே ஒரு 21 days ப்ரேயர் நடக்குது. என்கிட்ட 2-3 ஒரு பாஸ்டர் கேட்டார், உங்கள் ஃபாஸ்டிங் பீரியடில் நான் ஒரு 3 நாள் உட்காந்துட்டு போட்டான்னு. ஏன்னா தங்க வைக்கணும், அக்காமடேஷன் கொடுக்கணும். நான் சொன்னேன் இப்போ வேண்டாம், நான் அப்புறம் சொல்கிறேன், அப்புறம் என்ன செய்யுங்க வாங்கன்னு. இப்போமே 1-2 பேர் ஆண்டவர் கேட்க ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் கர்த்தர் சர்ச்சை இன்னும் அட்மாஸ்பியர் எல்லாம் மாற்றும்போது நான் விசுவாசிக்கிறேன், பல ஊழியர்கள் இங்கே ப்ரேயர் நடக்கும்போது அவங்களும் ஃபாஸ்டிங் பீரியடில் இங்கே உட்காந்துட்டு போவாங்க. அவங்களுக்கு தெரியும், இங்கே ஆராதிச்சா இங்கே உட்காந்துட்டாலே போதும், நம்முடைய ஊழியம் மாறும். நான் இந்த சபையை பார்த்து இன்றைக்கி இதை லீக் அவுட் பண்ணனால நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிற தைரியம் இல்லை. ஆனால் விசுவாசித்து நான் டிக்ளேர் பண்ணுறேன், எப்படி நயோதி என்கிற ஊர், ராமாவுக்கு அடுத்த நயோதி என்கிற ஊர், அந்த ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் என்கிற அந்த போர்வைக்குள் காணப்பட்டதோ அதே போல் இந்த சபையை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் வைப்பாராக. ஏங்குகிற தேவ பிள்ளைகள் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி.
இன்னும் ஒரு முறை கூட சொல்லுங்க, அன்பினாவி. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஐயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஊர், இந்த இடம், இந்த ஏரியா இப்படி மாறுச்சுன்னா இதுக்குள்ள அதாவது நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம இங்கே என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். சர்ச்சு ஒருவேளை திறந்து இருக்கலாம், ஆனால் உள்ளே வந்து சும்மா வந்து உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போனாலே வியாதியஸ்தர்கள் சுகத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தாவி பிடிச்சவங்க நம்ம வந்து பேய வரட்டாண்டா. ஆனால் இங்கே ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது உள்ள அந்த கேட்டு திறக்கிறதுக்காக கை வச்சவர்களே போதும், காலை இந்த காம்பவுண்டுக்குள்ளே வைத்தாலே போதும், பிசாசு அலறி அடித்து ஓடும். என்னால் இதுக்குள்ளே வர முடியாது, இதுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை. நான் ஆவில, அதாவது நான் எடுத்து தொடங்கின தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள் தான் தொடங்கும். ஆனால் நம்ம என் வாயை மாற்றி எப்படி ஆண்டு பேச வச்சுட்டு இருக்காருன்னா, அந்த ஏரியா ஒரு ஆஃபீஸாக என்ன செஞ்சுட்டு மாறுது. அப்படி தான் பேச வச்சார். அதனால் நான் வந்து விசுவாசிக்கிறேன், விரும்புகிறேன், ஆசைப்படுறேன். அன்றைக்கு அந்த நயோதி என்கிற ஊரை போல அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் அந்த ஏரியாவை அப்படியே கண்ட்ரோலில் எடுத்தது போல இந்த ஆலயம் ஒரு பரிசுத்த ஆவியானோட மிகப்பெரிய மகிமையினால, வல்லமையினால, தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால, சுகமளிக்கிற அபிஷேகத்தினால, வல்லமையினால கர்த்தர் இதை மாற்றுவாராக. அன்பினாவியானவரே. ஓகே, அப்போ பாயிண்ட் அது நிற்போம். இது சொன்னாலும் அவன் தீர்க்கதரிசியாக இல்லை, அவனை போன்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியோட கூட்டத்தை என்ன செய்தால் எழுப்பினான். ரெண்டாவது, இது வந்து அந்த சாமியோட ஊழியத்தினுடைய அந்த கடைசி நாட்களில் நடந்த ஒரு மேன்மைகள், சில மேன்மைகள். ரெண்டாவது, இந்த ஏரியா வச்சு சொல்கிறேன். அதாவது எப்படி சொல்லன்னு தெரியல, மற்றவர்களிடத்தில் உள்ளது இவர்களை பிடிக்கவில்லை, இவர்களிடத்தில் உள்ளதான் மற்றவர்களை பிடித்தது. ஆமென். அதாவது நான் சொல்கிறேன், இப்போ சேவகர்களால் தாவீதை பிடிக்க முடியவில்லை, சாமுவேலை பிடிக்க முடியவில்லை. ஆனால் சாமுவேலிடத்தில் இருந்த தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் அந்த சேவகர்களை பிடித்தது. நான் முதல்ல சொன்னது நம்ம இடத்துல உள்ள அவங்களை பிடிக்கணும்னு சொன்னேன். இப்போ இதில் கவனிங்க, அவர்களிடத்தில் உள்ளது இவர்கள் அட்டாக் பண்ண முடியலை. சேவகர்கள் ஆயுதங்களை கொண்டு வந்தாங்க, சேவகர்கள் கோபத்தோடு வந்திருப்பாங்க, கைது செய்கின்ற சாமுவேலை பிடிச்சு போன்ற வெறியோடு வந்தாங்க. ஆனால் அவர்களால் சாமுவேலையோ தாவீதையோ நெருங்க முடியவில்லை. மாறாக இவர்களிடத்தில் இருந்ததான் அந்த சேவகர்களையோ சவுலையோ பிடித்தது. கவனிக்கிறீங்களா? உற்சாகமாக ஒரு அலையிலே சொல்லுங்க. நான் இதெல்லாம் பேசுறது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியல, இது ஒரு பெரிய எஃபெக்டிவ் ஆடாக்கும். இன்னைக்கு ரொம்ப இதாக இருக்குது, இது மாறணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் காணப்படுகிற விக்கிரகத்தின் வல்லமையோ, விபச்சாரமோ, குடிப்பழக்கத்தின் ஆவியோ, இல்லைன்னா வேற என்ன சொல்ல வியாதிகளோ, இது ஒன்றும் சபையோ சபையில் இருக்கிற ஜனங்களையோ பிடிக்கக்கூடாது என்பதை காட்டும் பிடிக்க முடியாது. மாறாக சபையில் இருக்கிற பரிசுத்தமும் ஆரோக்கியமும் சமாதானமும் சந்தோஷம்தான் தேசத்து ஜனங்களை பிடிக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க, சேவகர்களால் தாவீதை பிடிக்க முடியவில்லை, சாமுவேலை பிடிக்க முடியவில்லை. ஆமென். ஆனால் இவர்களிடத்தில் இருந்த அபிஷேகம் தான் அவர்களை என்ன செய்தது, பிடித்தது. நல்லா கவனிக்கணும், கவனிங்க. அவர்களால் பின்னாடி போ, அவர்களால் நெருங்க முடியவில்லை என்றல்ல, வந்தாங்க. ஆனால் அவர்களுடைய ஒரு கை கூட தாவீதுக்கு மேலே சாமுவேலுக்கு மேலே படலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இவர்களிடத்தில் இருந்த அபிஷேகம் அவர்களை பிடித்தது. புரிகிறவங்க சத்தமாய் காது கேட்கல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ஆமென். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பிடிக்கட்டும், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம். ஆமென். வர மாட்டேங்குது. உங்கள் புருஷன்மாரில் பிடிக்கட்டும், உங்கள் மேலே இருக்கிற தீ. ஹல்லேலூயா. அது பிடிக்கட்டும். அங்கே பிடிச்சிச்சா? சாமுவேலிடத்தில் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் அவர்களை பிடிக்க வந்தவங்க மேலே அவங்கள பிடிச்சிச்சா? ஹலோ தங்கங்கள்னு சொன்னது தங்கங்கள் அதுக்கு நேரம் ஆப்போசிட் வேடாகும், சரியா? அதனால் புகழ்ந்தான் நினச்சாதுங்க, ஆப்போசிட் வேடான்னு சொன்னேன். நீங்கள் மனசிலாக்கி எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். பிடிச்சிச்சு. அப்போது உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்தம், நம்ம மேலே இருக்கிற கிருபை, வல்லமை, ஆமென், என்ன செய்யணும், நம்ம அங்கே உங்கள் புருஷர்களை பிடிக்கணும்.
பிள்ளைகளை பிடிக்கணும். பிடிச்சா அவர்களும் உங்களை போல ஜெபிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், பரிசுத்தவான்களாய் கத்த மாற வைப்பார். ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எஸ் ஏனையா நன்றி ஐயா. உண்மையா சொல்லுங்க. அன்பின் ஆவியா விலையேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஐயா. இன்னும் ஒரு முறை. ஓகே, போதும், தேங்க்யூ, சாரி. அதாவது இதில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். என் மேலே இருக்கிறது மற்ற இடத்துல பிடிக்கும். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, அது ஃபுல்லாக ஹிந்துஸ் வச்சுக்கோங்க. அங்கே போய் நீங்களும் அவையில் கூட வாயை பழந்துட்டு சினிமா பாட்டம் கேட்டுட்டு அதுக்கு பாட்டு ஜாலரா போட்டு நல்ல உங்கள் மேலே இருக்கிற அந்த பரிசுத்தமும் தெய்வீக மகிமை அவர்களை பிடிக்க வேண்டும். சொல்லணும், நீ வந்த போது, நீ எங்கள் வீட்டில் வந்தோடனே ஏதோ எல்லாம் மாறிட்டு சினிமா பக்கம் போட முடியலை. ஸோ அதை போட்டாலே என்னது இது எல்லாம் டேப்பெல்லாம் ஆஃப் ஆகுது. ஸோ அதை ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இல்லை நீ போட நானும் வந்து உங்கள் கூட டான்ஸ் ஆடியேன் அப்படின்னு இல்லை. பிடிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லு. நம்மகிட்ட உள்ளது அங்கே பிடிக்கணும், அவங்க உள்ளது இங்கே பிடிக்கலை. இவங்க பிடிச்சாங்க. சேவை ஆயுதம் இருக்குது, வேற என்ன கைது பண்ணுறதுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஆனால் முடியாது, பிடிக்க முடியாது. ஆனால் அங்கே உள்ளது இவங்களை பிடிக்குது. இவங்களுடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் அவங்கள பிடிச்சா அவங்க தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவங்களால இவங்களை நெருங்க முடியலை. என்ன பவர்லாம் சாமுவேல். இப்படிப்பட்ட ஒரு 100 சாமுவேல்களை கத்த தமிழ்நாட்டில் எழுப்புவாராக. தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம். ஓகே, கவனிங்க, ஒன்று கூட சொல்கிறேன். இதில் வந்து இவங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. பாருங்க, இப்போ சேவகரை பிடிச்சிச்சு, ராஜா வந்தவொடனே சும்மா விட்டுச்சு அப்படி கிடையாது. ஆமே, முதல்ல கொஞ்சம் கூட்டத்தை அனுப்புனா அவங்கள பிடிச்சிச்சு. அடுத்து அவங்களால தாவீதையோ சாமுவேலை நெருங்க முடியாது. அடுத்து இன்னொரு கூட்டத்தை அனுப்புறோம், அவங்களே அதை பிடிக்குது. அவங்களால இவங்களை நெருங்க முடியாது. இப்போ பார்த்தாச்சு, தலைவரை களத்தை இறங்கியாச்சு. உங்களால் முடியல. இப்போ பாருங்க, நான் வீர வாரம் என்ன நடக்கும். கொஞ்சம் நேரம் ராஜாவாலே பிடிக்க முடியல. அவன் தான் இவருக்கு இந்த அபிஷேகம் பிடிச்சிச்சு. அதில் சொல்லி பார்க்கலாம். 24வது வசனம் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. நான் காலையில் வாசித்தேன். நான் இன்னைக்கு வாசிக்க அப்படி துடிச்சிச்சு. இப்போ இவன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக இங்கே கைது செய்ய வந்தவனாகும் நிலைமை பாருங்க. வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக என்ன சொல்கிறான், தீர்க்கதரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் வந்து கடந்திருக்கான். ஹலோ, கைது செய்ய வந்த நிலைமை பாருங்க, ராஜாவுக்கு நிலைமை பாருங்க. ஹலோ, இன்றைக்கு கதை செய்ய வல்ல உள்ளவர். சத்தமாயாமே விசுவாசிக்கிறீங்களா? நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சேனையை கர்த்தர் கடைசி காலத்தில் எழுப்புவாராக. ஒரு சாமுவேல்களை கர்த்தர் எழுப்புவாராக. அதனால் ஒரு முதல்ல போன பார்த்து நாட்கள் முன்னாடி சொன்ன, நாம் வேட்டையாடப்படுபவர்கள் அல்ல, நான் வேட்டையாடுபவர்கள். இவன் வேட்டையாடப்படலை, இவன் வேட்டையாடணும். ராஜா வந்தாலும் சரி, ராஜாவுக்கு அப்பா வந்தாலும் சரி, இந்த ஆஃபீஸுக்குள்ள வந்தால் ஒன்றால் எங்களை அட்டாக் பண்ண முடியாது. மாறாக எங்களிடத்தில் இருக்கிற ஆவி தான் உங்களை அட்டாக் பண்ணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க சத்தமாக? ஹல்லேலூயா. நான் சொல்ல வந்தது ஒன்றும் சொல்ல முடியல, இருக்கிற நாள் கம்மி பண்ணுறேன். ஸ்தோத்திரம். 2 விசேஷங்கள். ஒன்று, அவர் ஒரு தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள். மற்றவர்களால் இவர்களை பிடிக்க முடியவில்லை, தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர்கள் தான் அவர்களை பிடித்தார்கள். நம்முடைய ஒவ்வொரு வீடுகளும் இந்த நயோதி மாறுவதாக, இந்த சபை இப்படிப்பட்ட அனுபவத்துக்களை கற்று கொண்டு வருவாராக. அப்படி இப்படி அந்த ஆஃபீஸை சுமக்கிற அந்த ஏரியாவே அந்த ஒரு அபிஷேகத்தினால பிரசனத்தினால ஆட்கொள்கிற ஒரு அனுபவத்தை இந்த சபையில் ஏற்படுத்துவாராக. அப்படிப்பட்ட சாமுவேலை கற்று எழுப்புவாராக. எல்லாம் கண்டு கொடுப்போம். இதை ஓடாடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, நன்றி ஆண்டவரே. நான் ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வேலை பேசுவதற்காக வரலப்பா. இது அடையாள சிந்தனை இல்லைப்பா. இந்த ஒரு அனுபவத்தை இன்னைக்கு பேச வச்சிருக்கீங்கன்னா இந்த இடம் ஒரு அயோத்தியாய் மாறட்டும். இந்த இடம் ஒரு ஆஃபீஸாக மாறட்டும். இதற்குள் வருகிறவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இங்கே இருக்கிற அபிஷேகம் வல்லமை அவர்களை பிடிப்பதாக. ராஜாக்கள் வரட்டும், இதற்குள்ளே ஏழைகள் வரட்டும், உயர்ந்தவர்கள் வரட்டும், படித்தவர்கள் யார் வந்தாலும் இங்கே இருக்கிற ஆஃபீஸ், இங்கே இருக்கிற பவர் அவர்களை பிடிப்பதாகப்பா. இந்த இடம் ஒரு நயோதியாய் மாறட்டும். எங்களை சாமுவேல்களாய் எழுப்புங்கப்பா, எழுப்பும். மகா இரக்கம் பரிசுத்தம் நிறைந்த நல்ல